வணக்கம். இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து ஆண்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க். இது வந்து சூப்புங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நான்வெஜ், அதாவது வாரத்தில் ஒரு முறை 2 முறை வீட்டில் இயல்பாகவே எடுத்து சமைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் கோழிக்கறி. இப்போ கோழிக்கறி வந்து எல்லாருமே வீட்டில் எடுப்பாங்க. எடுத்து அவங்களுடைய நார்மலாக வந்து சமைக்கக்கூடிய விஷயத்தில் அதோட நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு சில ஐட்டம் சேர்த்துருக்கோம். இது வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நியூலி மேரிடு பர்சன்ஸ், அதாவது புதுமையாக கல்யாணமானவங்களுக்கும் கொஞ்சம் வயதானவங்க. ஏன்னா இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே வந்து இயல்பாகவே அவங்களுக்கு விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். அவங்கள மாதிரி நபர்களுக்கு இந்த சூப் எடுத்துக்கும் போது, இது வாரத்துக்கு ஒரு 2 நாள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 3 நாளைக்கு ஒரு முறை இந்த சூப் எடுத்துக்கும் போது உடம்புக்கு நல்ல ரத்தோட்டம் அதிகமாகி அவங்களுக்கு அந்த நரம்புகள் பலப்பட்டு நல்ல உணர்ச்சிகள் அதிகமாகும், விரைப்பு அதிகமாகும். இதுதான் இந்த சூப்புடைய ஸ்பெஷல். சரி, இப்போ இதுக்கு வந்து என்ன தேவை, இதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் வந்து நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடியது தான். ஒரே ஒரு பீஸ் அளவுக்கு, ஏதாச்சும் ஒரு நம்ம சூப்பு குடிக்கிறது தேவையான அளவுக்கு ஒரு லெக் பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா வெங்காயம் சேர்க்கலாம், வேண்டாம்னா தவிர்க்கலாம். வேணும் அப்படின்றவங்க ஒரு மீடியம் பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி தான் ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட்டு. இஞ்சி வந்து நல்லா ஒரு பெரிய சைஸ், கிட்டத்தட்ட ஒரு 20 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதிக்காய் சின்னதாக இருந்தாக்கா ஒரே ஒரு ஜாதிக்காய் முழுமையாக எடுத்து நல்லா சீவி அதை பவுடர் பண்ணி போடணும். பெரிய காயாக இருந்தால் ஒரு அரைவாசியை கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். இதில் ஜாதிக்காய், கசகசா, இஞ்சி, இந்த 3 தான் ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட்டு. அதோட இந்த சிக்கன் ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய விஷயந்தான். வெங்காயம் வந்து வேணும்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயல்பாகவே நம்ம சூப்பு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து நார்மலாக சிக்கனை வந்து கொதிக்க வைப்போம். அதோட இந்த வெங்காயம், இந்த கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக நெய் விட்டு லேசாக பொன் வறுவலை வறுத்துட்டு இதோட இந்த சிக்கன் நம்ம வேக வைக்கக்கூடிய அந்த தண்ணியில் இதை சேர்த்துடணும். ஒரு நபருக்கு இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த குவான்டிட்டி, ஒரு நபருக்கு அதாவது ஒரு 300 ml அளவுக்கு நம்ம சூப் ரெடி பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஒரு தேவையான ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 20 கிராம் அளவுக்கு இஞ்சி, 3லேருந்து 5 கிராம் அளவுக்கு கசகசா, ஒரு முழுமையான ஜாதிக்காய், இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி போட்டால் போதும். இஞ்சி நல்லா வந்து தட்டி அதை வேக வச்சா போதும். இதை எடுத்துக்கிட்டவங்களுக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே உடல் ரீதியாக நல்லா உஷ்ணம் அடைய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். யார் வேணாலும் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், எந்த வயது வேணாலும் சாப்பிட்லாம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். ஆண்களுக்காக முயற்சி பண்ணி